சொல்ல இக்ஷ்வாவும் தன் தபசு கலைஞ்சு தான் சத்தியலோகத்துக்கு எழுந்துவிடுறார். ஆச்சரியமான விஷயம், பிரம்மா தன்னுடைய அம்சவானத்தை உட்காந்துக்கிறார். கருட வாகனத்தின் மூலமாக இந்த பெரிய பெருமாளை எழுந்துருள பண்ணி கொண்டு வந்து தமசா நதிக்கரையில் பிரம்மா இந்த இக்ஷ்வாவினிடத்துல கொடுக்க முனைகிறார். அப்ப இக்ஷ்வாவுக்கு என்ன பண்றான், கருடன்கிட்ட பிரார்த்தித்து கருடன் சற்று நகர்ந்து சொல்லி தான் இந்த பெரிய பெருமாளை தன் சிரசிலே சுமந்து தானே கருடனாக மாறினான். இக்ஷ்வாவுக்கு வாகனமாக இப்படி இக்ஷ்வாவுவே வாகனமாக இருந்து பெருமாள் சிரசிலே தன்னுடைய சிரசில் பெருமாளை சுமந்துட்டு வந்து தமசா நதிக்கரையில் பெருமாளை பிரதிஷ்டை செய்தான். அந்த நாள் பங்குனி மாதம் ரோஹிணி நட்சத்திரம். இந்த பங்குனி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தை உத்தேசித்து பெருமாளுக்கு ரோஹிணி ஜென்மதாரகாய மகாவம்னு ஒரு அஷ்டோத்திரமும் உண்டு. அப்பேற்பட்ட ரோஹிணி நட்சத்திரத்தில் பூலோகத்துக்கு பெருமாள் முதல்ல வந்த நாள். அந்த நாளை உத்தேசம் பண்ணி இன்றைக்கு நாம் பார்க்கிறோமே இந்த பிரம்மோற்சவமான அதிபிரம்மோற்சவம், அதை முதல்ல பூலோகத்தில் இக்ஷ்வாக்கு நடத்தி இந்த பெருமாளுக்கு எல்லா விதமான உபச்சாரங்களையும் செய்தான். எல்லா விதமான உபச்சாரம் செய்தான் அப்படின்னா இந்த பெருமாள் வந்துவிட்டா ஒரு ஆளாக வரமாட்டார். அதான் இந்த பெருமாள்கிட்ட பெரிய விஷயம். சப்த பிராகாரம் இந்த பெருமாளுக்கு பண்ணினா தான் எல்லா உத்தேசமும் நடத்தும். ஏன்னா இந்த பெருமாளை ஆகமங்களுடைய இந்த பெருமாளுக்கு செய்யப்பட வேண்டிய பாரம்பரிய சமிதி அப்படிதான் சொல்றது. பதமாவதி பூபாலாக, தித்தியாவதி பூபாலாக, திருத்தியாவதி பூபாலாக, சதுர்த்தாவதி பூபாலாக, பஞ்சமாவதி பூபாலாக, இப்படி சப்தமாவதி பூபாலாக சொல்ல மட்டும் நிறுத்தாம பாஹ்யாவரண பூத்தலை சர்வேஷோ சோபதேவாஸ்திருத்து இந்த பெருமாள் 7 பிரகாரங்களோட மட்டும் நிறுத்தாம வெளியில உள்ள சோபதேவதைகள் உட்பட இந்த பெருமாள் இருந்தா வந்துடணும். அப்பேற்பட்ட மண்டபங்களையும் 7 பிரகாரங்களையும் அங்கே இக்ஷ்வாவை கட்டினான். கஷ்யபர், வாமதேவர், ஜாபாலி, வசிஷ்டர் இவ எல்லாரும் முன்னிலையில எல்லாருக்கும் சன்னதி அமைச்சு கொடுத்தான். அதனாலதான் இன்னும் அர்ச்சகர் சுவாமிக்கும் ஆச்சாரிய புருஷாளுக்கும் வீதி இங்கே இருக்கு பாருங்க, வீதிக்குள்ளே வீடு இருக்கு பாருங்க. அதை முதல்ல அமைச்சு கொடுத்தது இக்ஷ்வாகு தான். இங்க தன்னுடைய அயோத்தி தமசா நதிக்கரையில் அமைச்சு கொடுத்தான். வசிஷ்டர் முன்னிலையில பெருமாளுக்கு எல்லா விதமான திருவாராதனங்களும் எல்லா விதமான உபச்சாரங்களும் எல்லா உற்சவங்களும் நித்தியோத்சவ, பக்ஷோத்சவ, மாசோத்சவ, சம்வத்சரோத்சவாதி விதோத்சவம் எல்லாத்தையும் பெருமாளுக்கு நடத்தலாம். இந்த பெருமாள் எப்படி ஸ்ரீரங்கத்துக்கு வரார் என்பதை அடுத்த சரித்திரத்தை பார்க்கலாம்.